கண்டேனையா, அன்னால் என்னை வெறுத்தேனையா. உம்தயை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா. உம்தயை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா. அன்பே 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 ஆருயிரே, ஆனந்தமானந்தமே. அன்பே 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 ஆருயிரே, ஆனந்தமானந்தமே. அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா, மறந்தேன் திரிந்த ரோகியை. அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா, மறந்தேன் திரிந்த ரோகியை. அனைத்து அன்பாலே என்னையும் அனைத்து அன்பாலே, அனைத்து அன்பாலே என்னையும் அனைத்து அன்பாலே. அன்பே 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 ஆருயிரே, ஆனந்தமானந்தமே. அன்பே 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 ஆருயிரே, ஆனந்தமானந்தமே. இப்பாரினில்லும் அன்பின் இனிமை இயம்பதியலாதாகிய. இப்பாரினில்லும் அன்பின் இனிமை இயம்பதியலாதாகிய. இசைக்கவும் எளிதாமோ, மரத்தில் இசைக்கவும் எளிதாமோ. ஆமென். இசைக்கவும் எளிதாமோ, மரத்தில் இசைக்கவும் எளிதாமோ. அன்பே 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 ஆருயிர், ஆனந்தமானந்தமே. அன்பே 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 ஆருயிரே, ஆனந்தமானந்தமே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யாத்திராகமம் 3வது அதிகாரம் அவருடைய 14வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக. The God of today. அன்றைக்கு மோசேயை பார்த்து, இருக்கிறேன் என்ற நாமம் உள்ள நான் உன் கூட இருக்கிறேன், நீ தைரியமாய் போய் நான் அனுப்புகிற காரியத்தை நீ செய் என்று சொல்லி அந்த நாமத்தை அவனுக்குள்ள வைத்து அனுப்பினார். எங்கே போக சொன்னார்னா, பார்வோனிடத்தில் போய் பேசு, அடிமைப்பட்டிருக்கிற என் ஜனத்தை விடுதலையாக்கி கொண்டு வா அப்படின்னு ஆண்டவர் மோசேயை அனுப்புகிறார். மோசே போய் பார்வோனிடத்தில் பேசினால் பார்வோன் தந்திரம் பண்ணுறான், வஞ்சகம் பண்ணுறான். அவனுடைய வஞ்சகத்தினுடைய 2வது வஞ்சகத்தை நம்ம ரொம்ப டீப்பாக ஒரு வாரம் பார்த்துட்டு வரோம். இந்த கடைசி காலத்தில் வஞ்சகத்தின் ஆவி ஆங்காங்க கிரியை செய்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கும் அடையாளம் என்னன்னு கேட்டபோது கர்த்தர் சொன்ன முதல் வார்த்தையே வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று தான் சொன்னார். என்றுமில்லாத அளவு இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் வஞ்சனைகள். கிறிஸ்து அங்கு இருக்கிறார் என்றும் இங்கே இருக்கிறார் என்றும், கள்ள போதனைகள், கள்ள தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய வார்த்தையை புரட்டுவது, ஜனங்களை வஞ்சிப்பது, கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிற மாதிரி சொல்லி ஜனங்களுக்குள் இருக்கிற அந்த தேவ பக்தியை சோத்திருக்கிறோம்.
மேற்கொள்ளக்கூடிய விதத்தில் இன்றைக்கு காரியங்கள் நடக்கிறது. சபையை உடைக்க, சபையை கெடுக்க நூதனமான உபதேசங்களை இன்னைக்கு சோத்தரிக்கிறோம். சந்த மார்க்கெட்டில் இந்த டூப்ளிகேட் வரும், அந்த மாதிரி இன்றைக்கு உபதேசங்கள் டூப்ளிகேட்டான காரியங்கள் உள்ள வருது. சொல்கிறவன் யாருன்னு பார்த்தா அவனுடைய அடிஸ்தானம் என்ன, அவன் ஆண்டவருக்காக என்ன பண்ணியிருக்கிறான், அவன் யார், அவனுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்குது ஒன்றுமே தெரில. திடீர்னு முளைச்சி நான் எங்கெங்கேயும் சொல்ல, பாண்டிச்சேரிலே சொல்கிறேன், யாரா இவன், எங்கடா இருக்கிறான், எங்கே இருந்தான் இவன், இவனுடைய ஆவிக்குரிய காரியம் என்ன ஒன்றுமே தெரில. எங்கேயாவது போகிறது, எதையாவது ஒன்று கற்றுக்கணும் வந்து இதுதான் சத்தியம் அப்படின்னு மூல செலவு பண்ணி இன்றைக்கு வஞ்சகம் பண்ணுற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளை ஏமாத்துறவங்க, வஞ்சிக்கிறவங்க பைபிள் கையில் வச்சிருப்பாங்க, கவனிக்கணும். நீங்கள் பைபிள் கையில் வச்சிருப்பாங்க, உங்கள் பாஸ்டர் கூட எனக்கு தெரியும்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் நீங்களும் நானும் மிக தெளிவாக இருக்க வேண்டும் அருமையானவர்களே. இது வஞ்சிக்கிற காலமாக இருக்குது. அன்றைக்கு பார்வோனுக்குள்ளே இருந்த அந்த ஆவி இன்னைக்கு பூமியெல்லாம் சுற்றி தெரியுது. அதனால தான் பவுல் கூட சொல்கிறாரு, அன்றைக்கு ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட மாதிரி கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று உங்கள் மனம் கெடுக்கப்படுமோ, நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்களோ வென்று உங்களுக்காக நான் பயந்திருக்கிறேன்னு பவுல் சொன்னார். பாருங்க, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக ஒப்பு கொடுக்க உங்களை நியமித்திருக்கிறதுனால உங்களுக்காக நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் ஏவாளை அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே சர்ப்பம் வஞ்சித்தது போல உங்களை வஞ்சிக்குமோ, கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று உங்கள் மனம் கெடுக்கப்படுமோ என்று உங்கள் நிமித்தம் நான் பயந்திருக்கிறேன் என்று பவுல் சபைக்கு சொன்னார். பாருங்க, அந்த பயம்தான் ஊழியர்களாகி எங்களுக்கு இருக்குது. நல்ல போதனையை சொல்லித்தான் உங்களை வீட்டுக்கு அனுப்புகிறோம். பக்க வழியாய் நுழைகிறவன் உங்களுக்கு என்னமோ சொல்கிறான். கேட்ட வார்த்தையை தூக்கி குப்பையில் போட்டுட்டு எவனோ சொல்கிற ஒன்றை எடுத்து வைத்து, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஒருத்தவன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறான், அவன் லைஃப்பை பாருங்க சார். அவன் ஆண்டவருக்காக எத்தனை ஆண்டு வாழ்ந்திருக்கிறான், அவனுடைய பின்னணி என்ன, அவன் அந்த சத்தியத்தில் எப்படி இருக்கிறான்னு சொல்கிற ஆளுடைய வாழ்க்கையை உத்து பார்க்குறதே இல்லை. என்ன சொல்கிறாங்களோ எடுத்து வாயில் போட்டுக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன், உங்களுக்கு முன்னாகவே நிற்கிறேன். அதினுடைய மரம் நல்ல மரமா கெட்ட மரமா என்று அதன் கனிகளை வைத்து அறிய வேண்டும். அல்லேலூயா. அவனை சொல்கிறவனை பாருங்க, அவன் என்ன சொல்கிறான்றது இல்லை, அவன் லைஃப்ல அதில் அந்த சத்தியத்தில் அவன் எவ்வளவு பரிசுத்தமாய் கட்டப்பட்டு வருகிறானா பாருங்க. எல்லாத்துக்கும் தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. இது வஞ்சிக்கிற காலம். நான் சொல்ல, பைபிள் அப்படி சொல்லுது. ஹல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவரே, நான் வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாதுப்பா. ஏன்னா பிசாசு சினிமாவை சொல்லி, புதுப்படத்தின் பேரை சொல்லி உங்களை வஞ்சிக்க போகிறதில்ல. அவனும் ஒரு வசனத்தை சொல்லி தான் உங்களை வஞ்சிப்பான். கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அன்றைக்கு பார்வோன் என்ன வஞ்சிக்கிறான்? யாத்திராகமம் 8:28 அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படி நான் உங்களை போக விடுவேன், ஆனால் நீங்கள் அதிக தூரம் என்ன செய்யக்கூடாது. பாருங்க, வஞ்சனை பாருங்க, எவ்வளோ ஆக்டிவிட்டிஸாக பேசுகிறான் பாருங்க. அவன் ஒன்றும் எதிர்ப்பெல்லாம் காட்டலை. இது பேர் தான் வஞ்சகம். அவன் எதிர்த்தானா நமக்கு தெரிஞ்சிடும், அவன் நம்மளை எதிர்க்கிறான்னு. ஆனால் அவன் எதிர்க்கலை. போங்க ஆனால் போகாதீங்கன்றான். எவ்வளோ வஞ்சகம் பார்த்தீங்களா? போக விடுவேன் ஆனால் போக வேண்டாம். இதான் வஞ்சகம். இப்படிப்பட்ட வஞ்சகம் நிறைந்த பார்வோனிடத்தில் பேசும்படிக்கு இருக்கிறேன் என்ற நாமத்தை மோசேக்குள்ள வைத்து அனுப்பின மாதிரி தான் கர்த்தர் இந்த நாளில் நமக்குள்ள அந்த நாமத்தை வைத்து அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. வேலை ஸ்தலத்தில் போகிற வருகிற இடத்துல நிறைய பார்வோனின் ஆவி உள்ள மனுஷன் இருப்பான்.
ரெட்ட அர்த்தத்தில் பேசுவான், வஞ்சகமாக பேசுவான். உங்களை பேச வச்சு உங்களை விழ வைக்க பார்க்கும்படியான வஞ்சக வார்த்தைகள்லாம் வரும். கவனமாய் உங்களுடைய மறு உத்தரவை சொல்லணும். கர்த்தருக்குள்ளே தொடர்ந்து நீங்கள் நிலைச்சு நிற்கணும். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிசாசு அதிக தூரம் போக வேண்டான்னு ஒரு வஞ்சகத்தை போடுறான் பாருங்க. ஆனால் எசேக்கியேல் 5:7 சொல்லுகிறது, ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கல நீங்கள் யாராக இருக்க வேண்டும்? அதிகரிக்கிறவர்களாக இருக்கணும். இன்க்ரீஸ்டு பீப்புளாக இருக்கணும். மச் மோர் பீப்புளாக இருக்கணும். கர்த்தருக்குள்ளே இன்னும் 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 வளர்ந்து பெருகிறவளாக இருக்கணும், அதிகரிக்கிறவளாக இருக்கணும். கடந்த அநேக வாரங்களாக உன் கயிறு நீளமாகணும்னு ஒரு 7 பாயிண்ட்டை கிட்டத்தட்ட ஒரு 9 வாரங்களுக்கு மேலே நான் பேசியிருக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னென்ன கயிறுலாம் நீளமாகணும்னு. இப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல நீண்ட நெடுதூரமாக போகணும். ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல ஆழத்திற்கு கொண்டு போகணும். அப்படி என்பதற்கு இன்னொரு புதிய சத்தியத்தை உங்களுக்குள்ள முன்னாக நான் கொண்டு வரேன். ஆண்டவர் சித்தமானால் இந்த குறிப்பிலிருந்து நாம் சில காரியங்களை சில வாரங்கள் கவனிக்கலாம். எபேசியர் 1:23 பாருங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கு மேலாக தலையாக தந்தருளினார். பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சபைன்னு போட்டிருக்கு. எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்கள், நிரப்புகிறவருடைய நிறைவான சபை. எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை. அப்ப சபை என்றால் என்ன? அது நிறைவானதாக இருக்கணும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளை அறகுறையா இருக்கக்கூடாது. பாதி வெந்து பாதி வேவாதமா இருக்கக்கூடாது. கொஞ்சம் தெரிஞ்சும் கொஞ்சம் தெரியாமல் இருக்கக்கூடாது. சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நிறைவானவர்களாய் இருக்க வேண்டும். பூரண புருஷராய் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. நிறைவான நம்முடைய வாழ்க்கை நிறைவானதாக இருக்கணும். ஏனென்றால் சபையினுடைய தலைவராகிய கிறிஸ்து சபையினுடைய தலைவராக இருக்கிறதுனால அந்த சபையில் இருக்கிற நீங்களும் நானும் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். இயேசுவினால் நடத்தப்படுகிற சபை குறைவோடு இருக்க முடியாது. அது நிறைவாகத்தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சபையின் தலைவர் நித்திய ஜீவதாஸ் இல்லை. சபையினுடைய தலைவர் ஏதோ ஒரு போதகரோ ஏதோ ஒரு விசுவாசியோ இல்லை. சபையினுடைய தலைவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சபையிலே விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் பிசாசு என்ன சொல்கிறான்? ஓரளவுக்கு நீ வளர்ந்தா போதும், சும்மா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனால் போதும்னு உங்களை சுமாரான விசுவாசியா உங்களை மெயின்டைன் பண்ண விரும்புகிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நிறைவானவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில வசனங்களை சொல்லுகிறேன் பாருங்கள். 1 கொரிந்தியர் 13:10 சொல்லுது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். பிலிப்பியர் 4:19 சொல்லுது, உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே என்ன ஆக்குவார்? நிறைவாக்குவார். யாக்கோப்பு 1:4 பாருங்க. நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. தீத்து 1:5 சொல்லுகிறது, நீ குறைவாக இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு நான் உனக்கு கட்டளையிட்டபடியே. குறைவாக இருக்கிறத ஒழுங்குபடுத்து. அப்படியே குறைவாகவே ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்தணும்னு பார்க்காத, கரெக்ஷன் பண்ணுன்றார் ஆண்டவர். எபேசியர் 4:10 இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக உன் வாழ்க்கையை நிறைக்க வேண்டும் என்றே விரும்புகிறார்.
கொலோசியர் 1:9 பாருங்க. நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும். அந்த வார்த்தையை கவனிங்க. ரோமர் 15:14 பாருங்க. நீங்கள் நற்குணத்தால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நான் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன் என்று இந்த வசனம் சொல்லுகிறதை பாருங்கள். இப்படி நான் ஏராளமான வசனங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போக முடியும். இப்படி இருக்க இன்றைய சபைகள் பலவிதமான குறைகளோடு கூட இருக்கிறதை பார்க்கிறேன். சபை நிறைவா இருக்கணும், ஆனா இன்றைய சபைகள் எப்படி இருக்குதுங்க? குறைவா இருக்குது. குறைவுகளை மாறி நிறைவடைய வேண்டும் என்ற வாஞ்சை நிறைய பேருக்கு இல்லை. வாஞ்சை இருக்கணும்ல, வாஞ்சை இருந்தால் நிரப்புவார். தாகமுள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுவார். வறண்ட பூமியில் அவர் சோத்திரிக்கிறான், ஆறுகளை ஓட பண்ணுவார். வாஞ்சையே இல்லையே, நிரப்பப்படணும், நான் இன்னும் வளரணும், நான் இன்னும் அதிகரிக்கணும், நான் இன்னும் கர்த்தருக்காக ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு வாஞ்சை இருந்தால் தானே. வாஞ்சையே இல்லையே. இந்த செய்தியின் மூலம் சபை சகல பகுதிகளிலும் நிறைவடைய வேண்டும் என்று தூண்டப்படுவது தான் இந்த செய்தியினுடைய நோக்கம். பிரைஸ் தி லார்ட். நீங்க வெளிப்படுத்துற விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா, சில சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், உன்னிடத்தில் குறை இருக்குது, நீ குறைவோடு கூட இருக்கிறாய். வெளிப்படுத்தல 7 சபை இருக்கு. அதில் சில சபையினுடைய குறைவை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். எபேசு சபையை ஆண்டவர் சொல்லும்போது அந்த சபையினுடைய குறைவை சுட்டி காட்டுகிறார். நீ நிறைவுள்ள சபையா இல்லையே. பெர்கமு சபையை அப்படி குறையா இருக்கிறதுன்னு சொன்னார். தியத்திரா சபையை பார்த்து ஆண்டவர் குறைவா இருக்குன்னு சொன்னார். இன்னைக்கு எபேசு சபையை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். வெளிப்படுத்தல் 2:4 சொல்லுது, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர்ல எனக்கு என்ன இருக்குது? ஒரு குறைவு இருக்குன்றார். எபேசு சபையை பாராட்டி 9 நல்ல காரியங்களை சொன்னார். பொறுமையா இருக்கிற சபை, சகிக்கிற சபை, இளைப்படையாமல் பிரயாசப்படுகிற சபை, எனக்காக ஓடி ஓடி உழைக்கிற சபை அப்படின்னு ஒரு 9 காரியத்தை எபேசு சபையை குறித்து ரொம்ப ஆண்டவர் மனம் மகிழ்ந்து பாராட்டி ஆண்டவர் சொல்றார். அப்படி பாராட்டுற சபையில தான் எபேசு சபையில சொல்றார், ஆனாலும் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுட்டேன்னு உன் பேர்ல எனக்கு குறை இருக்குன்னு சொல்றாரு. பாருங்க, அந்த சபையில ஆண்டவர் பாராட்டுற நிறைய காரியம் இருந்தாலும் ஆண்டவர் கண்சாடையாக விட்டுவிடாமல் எபேசு சபையினுடைய பல கிரியைகளை அவர் கவனம் கொண்டாலும் ஆதியில கொண்டிருந்த அன்பிலே அந்த சபை இல்லை என்கிற ஒரு குறைவையும் ஆண்டவர் சுட்டிக்காட்ட மறக்கவில்லை. கவனிக்கணும். கர்த்தர் பேரில் உள்ள அன்பை கவனியாமல் விட்டுவிட்ட சபை, ஆதி அன்பிலே இருந்த அந்த ஆர்வம் சபையில் இப்ப இல்லை, குறைஞ்சிருச்சு. ஆனா எபேசு சபையை, ஆதி சபை எப்படி இருந்தது? எந்த நோக்கத்தோடு எபேசு சபை அழைத்தார் என்றால், எபேசியர் 1:4 சொல்லுகிறது, தமக்கு முன்பாக தாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அப்படிதான் தெரிந்து கொண்டார். அந்த சபை என் மேல் அன்பாய் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட சபை தெரிந்து கொள்ளப்பட்டது. ஆனால் ஆதி நாட்களில் அன்போடு இருந்த சபை, கர்த்தர் மேல் ஆர்வம் கொண்ட சபை இன்றைக்கு அன்பிலே குறைந்திருக்கிறது. திருமணமான புதிதிலே ஒரு கணவனும் மனைவி எவ்வளோ அன்பை பரிமாறுகிறார்கள். மனைவி இல்லாமல் கணவனால் இருக்க முடியவில்லை, கணவன் இல்லாமல் மனைவியால் இருக்க முடியவில்லை, நீர்தான் எனக்கு எல்லாம் என்று சோத்திரம் கணவன் மனைவி மேலும் மனைவி கணவன் மேலும் அன்பு சொல்றாங்க. டே அப்பா, அந்த அன்பை எப்படி இருக்கு பாருங்க. கொஞ்ச நேரம் காணனா அவர் எங்கன்னு தேடுவாங்க. இப்போ எத்தனை வருஷம் கழிச்சு போட்டாலும் அதை பற்றி சிந்தனையும் இல்லை.
திருமணம் பண்ண புதுசில் ஒவ்வொரு தம்பதியர்களையும் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் நாள் செல்ல 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 அவர்களுக்குள் இருக்கிற அன்பு என்ன செய்து விடுகிறது? தனிந்து விடுகிறது, தேய்ந்து போய் விடுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவராகிய இயேசு எப்படி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தாரோ அந்த அன்புல தான் இன்னமும் இயேசு நிலைச்சு நிற்கிறார். நான் அவர்கிட்ட அன்பு கூர்றேனோ இல்லையோ, அவர் என்னில் அன்பு கூர்ந்ததில் அவர் பெர்ஃபெக்டாக தான் அவர் இருக்கார். நான் தான் குறையாக இருக்கிறேன். அவர் என் மேலே வச்ச அன்பில் கொஞ்சம் கூட என்ன செய்யவே இல்லை, குறையவே இல்லை. ஏனால் யோவான் 13:1 சொல்லுது, தம்முடையவிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்தில் என்ன வச்சாராம்? அன்பு வைத்தார். ஆனால் நம்ம அன்பு மாறிச்சு பாருங்க. இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டது? ஓசியா 11:4 சொல்லுது, அன்பின் கயிர்களால் நான் அவர்களை இழுத்தேன் அப்படின்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? சில நேரம் நாம ஆண்டவரை விட்டு தூரம் போனாலும் அவர் இழுத்து கொள்றாராம். என்னை விட்டு ஏன் நீ தூரம் போற, ஏன் என்னை விட்டு தூரம் தூரமா போறன்னு அன்பின் கயிர்களால் இழுத்தாரா. அப்படி இழுத்து தான் இன்னைக்கும் கர்த்தர் ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை விட்டு நான் தூரம் போன போதெல்லாம் அன்பின் கயிர்களால் என்னை அவர் இழுத்தார்னு சொல்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு ஆமென். அல்லேலூயா. யோவான் 3:16 சொல்லுது, தேவன் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சும்மா நான் உன் மேல அன்பா இருக்கிறேன், அன்பா இருக்க, தந்து அன்பு கூறுகிறார். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை உன்மேல் வைத்த அன்பினால் உனக்கு தந்து அவர் அன்பு கூர்ந்தார். இன்னும் சொல்லுகிறேன், தேவன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவின் மேல் வைத்த அன்பை விட உங்க மேல வச்ச அன்பு பெரிது. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினால் பாவங்களற நம்மை கழுவினார். நம்மை கழுவி அன்பு கூர்ந்தார். அழுக்கோடும் சேரோடும் இருந்த போதே என் மேல் அன்பு கூர்ந்த ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. அவருடைய அன்பை பாருங்க. கலாத்தியர் 2:20 சொல்லுது, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். என் மேல வச்ச அன்புக்காகத்தான் அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த அன்பை நான் நம்ம விளக்கிட முடியுமா? ரோமர் 5:8 பாருங்க. நான் பாவியா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நம்மளாம் ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்த பிறகு இயேசு நம்மளை நேசிக்கல. நாம் பாவியா இருக்கும் போதே என் மேல் அவர் அன்பு வைத்தார். அல்லேலூயா. அவர் எனக்காய் மரித்ததினால் அந்த அன்பை விளங்க பண்ணினார். The prove the love, நிரூபிக்கப்பட்ட அன்பு. 1 யோவான் 4:19 சொல்லுது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நாம இயேசுவை நேசித்ததுனால இயேசு நம்மளை நேசிக்கல, இயேசு நம்மளை நேசித்ததுனால நாம் அவரை நேசிக்கிறோம். முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை எவ்வளவு நான் விளக்கி சொன்னாலும் அந்த அன்பனுடைய எல்லையை நான் சொல்ல முடியாது. அதனுடைய ஆழம், அகலம், நீளம், உயரம் அறியப்பட முடியாது. அல்லேலூயா. உங்க மேல அன்பு செலுத்துகிற இயேசுவை நோக்கி பாருங்கள். அன்பு அன்பை எதிர்பார்க்கிறது. இயேசுதான் அன்பு, அன்புதான் இயேசு. அன்புள்ள இயேசு அன்பை எதிர்பார்க்கிறார். அன்புள்ள தெய்வம் அதே நேரத்தில் உன்னுடைய அன்புக்காக ஏங்கி நிற்கிறார். கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன சிஸ்டர், பிரதர்? அன்புதான். நீ ஆதியில என் மேல கொண்டிருந்திய அந்த அன்பு இப்ப என்கிட்ட நீ காட்ட மாட்டேன்றிய. எனக்கு ரொம்ப குறையா இருக்கு. வானத்தை பூமியை உண்டாக்குற சர்வ வல்லமை உள்ள தேவன், பூமியும் அது நிறைவும் பொன்னும் பொருளும் எல்லாம் அவருடையது. ஆனா உன்னுடைய அன்புக்காக ஏங்குகிற ஒரு ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலவேளை ஏன் என்னிடத்துல முன்ம மாதிரி என் மேல நீ அன்பா இல்லைன்னு உன் அன்புக்காக ஏங்கி உன் அருகே வருகிறான். எபேசு சபை முதல் சபைதான். எபேசு சபை வளர்ச்சி அடைந்த சபைதான்.
எபேசு சபை சுவிசேஷத்தை அறிவித்த சபைதான். அவருடைய நாமத்துக்காக இளைப்படையாமல் பிரயாசப்பட்ட சபைதான். ஆண்டவருக்காக எல்லா போராட்டங்களையும் சகித்த சபைதான். அநேக ஊழியர்களால் கட்டி எழுப்பப்பட்ட சபைதான் அந்த சபை. ஆனாலும் அது ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டது. ஆண்டவர் ஏதோ என்னையும் அவங்க ஆராதிக்கிறாங்க, சரி போகட்டும், ஆண்டவரால் பொறுத்து கொள்ள முடியல. நான் இன்னைக்கு இந்த காலவேளை சொல்றேன், பிரதர் சிஸ்டர், உன்னிடத்தில் பல மேன்மை இருக்கலாம். நீ நன்றாய் படித்திருக்கலாம், நல்ல பெற்றோர் உனக்கு இருக்கலாம், நல்ல ஞானம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், விவேகம் இருக்கலாம், புத்தி இருக்கலாம், எல்லாம் உனக்கு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் மேல் உள்ள அன்பு இல்லாதிருந்தால் இவைகள் எல்லாம் பலிபீடத்தில் உள்ள சாம்பல்கள் தான். நீ எல்லாம் வச்சிருக்கலாம், நீ அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லலாம், வசதி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம், வாகனங்கள் இருக்கலாம், சொந்த வீடு இருக்கலாம், என்ன வேணாலும் நீ வச்சிருக்கலாம். உலகம் உன்னை ஓன்னு தலையை தூக்கி வச்சு கொண்டாடலாம். ஆனால் உன்னை உண்டாக்கின தெய்வத்தின் மேல உனக்கு அன்பு இல்லை என்றால் தேவனுடைய பிள்ளையே, நீ மேன்மையானவன் அல்ல. கவனிக்கணும். நீ இந்த கால வேளையில் ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். உங்கள் உள்ளத்தில் அன்பாகிய அக்கினி பற்றி எரியுதா? உங்கள் உள்ளத்தில் தெய்வ அன்பு பொங்கி பொங்கி எழும்புகிறதா? கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்துவதற்கு போதுமான நேரத்தை அவருக்கு நீங்க கொடுக்கிறீங்களா? ஆண்டவரிடத்தில் அன்பை காட்டுவதற்கு, ஆண்டவரிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவதற்கு அவரோடு நேரம் எடுக்கிறீர்களா? காலையில் எழுந்த உடனே உங்களை நேசிக்கிற அந்த தெய்வத்துக்கு முன்பதாய் போய் ஐ லவ் யூ ஜீசஸ், நானும் நேசிக்கிறேன் என்பதற்காக கை தட்டி பாடி துதித்து ஆராதித்து பைபிள் படித்து ஜெபித்து அந்த ஆண்டவரோடு கூட போதுமான அளவிற்கு உங்கள் அன்பை அவருக்கு காண்பிக்கிறீங்களா? உங்கள் அன்பு உங்களுக்குள் பொங்கி எழும்புதா? அன்றைக்கு பேதுருவை பார்த்து துக்கத்தோடு சொன்னார், என்னை நேசிக்கிறாயா? இந்த வேர்டு எவ்வளோ ஆழமானது இல்லை? அவன் நேசிச்சா என்ன, நேசிக்காட்டா என்ன? பேதுருவை நம்பியா இயேசு இருக்கிறாரு என்று இயேசுநாதர் போக வேண்டியது தானே? ஆனால் ஒரு படிக்க தெரியாத பேதுருவை பார்த்து, ஒரு பேதையான ஒரு பேதுருவை பார்த்து, உலகம் அவனை குப்பையா எண்ணுகிற ஒரு பேதுருவை பார்த்து வானத்தையும் பூமியை உண்டாக்குறவர் சொல்லுகிறார், என்ன நீ நேசிக்கிறியா? இந்த கால வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, சிஸ்டர் உங்களை பார்த்து, பிரதர் உன்னை பார்த்து, வாலிப தம்பி உன்னை பார்த்து, வாலிப தங்கச்சி உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றார், என்ன நீ நேசிக்கிறியா? வானாதி வானங்களை உண்டு பண்ணினவராய் இருந்தாலும், தேவ தூதர்களால் இடைவிடாமல் ஆராதிக்கப்படுகிறவராய் இருந்தாலும், தொழுது கொள்ளப்படுகிறவராய் இருந்தாலும், அவைகளின் மேல் நாட்டம் கொள்ளாமல் உங்கள் மேல் நாட்டம் கொண்டவராய் உங்கள் பக்கமாய் வந்து உங்களிடத்தில் கேட்கிற ஒரு வார்த்தை, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். நீங்க என்ன சொல்ல போறீங்க? யோசிச்சு பாருங்க. நாம் அவரிடத்தில் அன்பு செலுத்துவதற்காகவே, அவர் நம்மிடத்தில் அன்பு செலுத்தி, நாம் அவரிடத்தில் அன்பு செலுத்துவதற்காகவே அவர் நம்மிடத்தில் அன்பு செலுத்தி நமக்காக சிலுவையை சுமந்தார், நமக்காக முள்முடி சூட்டப்பட்டார், நமக்காக ஆணிகளால் கடவப்பட்டார். அந்த பாடுகளை உனக்காய் சந்தோஷமாய் சகித்தார். யோவான் 15:13 சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லையே. தன் சிநேகிதனுக்காக ஒருவன் ஜீவனை கொடுக்கிற அன்பில் அதிகமான அன்பு இந்த உலகத்தில் இல்லை. அப்படி இருந்துச்சு. ஆனால் இயேசு நேசிக்கிற ஒருவனுக்காக ஜீவனை கொடுக்கல. சிலுவையில் நேசிக்காத மக்களுக்காக ஜீவனை கொடுத்தார். உள்ளத்தை வேதனைப்படுத்தின மக்களுக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். நன்மையை பெற்ற மக்கள் அவருக்கு தீமை செய்தார்கள், அந்த மக்களுக்கு ஜீவனை கொடுத்தார். அப்படியானால் இயேசுவின் அன்பை நம்ம ஏதாவது விளக்க முடியுமா? என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன், அதில் என்ன மேன்மை இருக்குது? ஆனால் இயேசுவின் அன்பு அப்படி அல்ல. நான் அவருக்கு சத்துருவாய் இருந்த பொழுது,
நான் அவரை நேசிக்காதிருந்த போது, அவர் எனக்கு நன்மை செய்த, ஆனால் நான் தீமையே செய்த போதிலும் என்னை நேசித்த இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரஷ்ய தேசத்தில் ஒரு சிறைச்சாலையில் கிறிஸ்துவின் நிமித்த ஒரு ஊழியரை சிறையை வச்சிருந்தாங்களாம். கொடுமை. நான் சொல்றது உண்மை சம்பவம். 40 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தார். வாலிபனாய் போய் கிழவனா வெளியே வந்தார் அந்த ஊழியர். நீ ஆண்டவரை மறுதலி, நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். அவர் மறுதலிக்க மாட்டேன்ட்டார். 40 வருஷம் சொல்லனா கொடுமை. 40 வருஷம் கழித்து நல்லா தாட்டியாக பாடியாக உள்ளே போனவர், எலும்பும் தோலுமாக வயதான நிலைமையில் சிறையை விட்டு வெளியே வராரு. சிரித்த முகத்தோடு வராரு. நிருபரெல்லாம் கேட்டாங்க, என்னங்க 40 வருஷம் சிறையிலேருந்து வரீங்களே அப்படின்னு. அவர் சொன்னார், யார் சொன்னது சிறையிலேருந்து வரேன்னு? இந்த 40 வருஷம் நான் இயேசுவோடு அனிமூனில் இருந்தேன். அனிமூனா? அப்படியானால் இந்த 40 வருஷம் ஆண்டவர் என் கூட ரொம்ப நெருக்கமாய் வந்து, நான் அவரில் அன்பு கூர்ந்து, அவர் என்னில் அன்பு கூர்ந்து, இந்த 40 வருஷம் அந்த நாளை என்னால் மறக்க முடியாது. அவ்வளவு அன்பு கூர்ந்தார். ஒரு கணவனும் மனைவியும் சோத்திர தேனிலவை கொண்டாடுகிறது போல ஆண்டவரோடு அனிமூனில் இருந்தன்ற மாதிரி அந்த ஊழியர் சொன்னார். கேட்டவன் சோத்திரம். அவர் சொன்னார், அவர் என் மேல் வைத்த அன்பு பெரியது, ரொம்ப நெருக்கமாக என்னோடு இருந்தார். நான் சிறையில் இருந்தேன் என்பது அல்ல, அவருடைய அன்பிலே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தரோ நாம் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அவர் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பிலே நாம் நாள்தோறும் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் கர்த்தரை உள்ளன்போடு நேசித்தால் அவருடைய பாதப்படியை விரும்புவீர்கள். நீங்கள் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருப்பீர்கள். ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் வேதம் வாசிக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஆண்டவருடைய அன்பு கூர்ந்து அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் எபேசு சபையை பார்த்து சொன்னார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்ற உன் பேரில் எனக்கு என்ன இருக்கிறது? குறைவு இருக்கிறது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். இன்னைக்கு சபையில் குறைவு இருக்குதுன்னு சொல்றாரு. முன்ன மாதிரி ஜெபம் பண்றதில்ல, முன்ன மாதிரி பைபிள் படிக்கிறதில்ல, முன்ன மாதிரி ஊழியம் செய்யறதில்ல. ஞாயிற்றுக்கிழமை ஊழியம் செய்றீங்களா? நீங்கள் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்கிறதுக்கு சகோதரர்களோடு இணைந்து சகோதரிகள் திட்டம் போட்டு ஆண்டவருக்காக எதையாவது செய்ய எங்கேயாவது போகிறீங்களா? என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நான் கேட்குறேன், உங்களுக்கு என்னத்துக்காக இயேசு ஜீவனை கொடுக்கணும்? நீங்கள் இயேசுவுக்கு என்ன பயன்? உங்களால் இயேசுவுக்கு என்ன புண்ணியம்? உங்களுக்கு ஜீவனை கொடுக்குறாரு, நிமிஷந்தோறும் உங்களை பாதுகாக்கிறாரு. நீங்கள் இயேசுவுக்கு என்ன பண்ணுறீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை முடிக்கிறீங்க, நேராக வீட்டுக்கு போவீங்க, நல்ல சாப்பாடு ஆக்கி சாப்பிட்டு தூங்குவேன். உனக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுக்கணுமா? உன் லைஃப் தேவையா அப்படின்னு ஆண்டவர் நினைச்சாருன்னு என்ன ஆகும்? என்ன பண்ணுறோம் ஆண்டவருக்கு? உங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற ஆண்டவருக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? ஒரு கேள்வி எழும்புமானால் அந்த கேள்விக்கு உங்கள் வாயின் வார்த்தையின் பதில் என்ன? 1008 சொல்லுவீங்க. நான் கூப்பிட்ட பாஸ்டர் அவர் வரல, இவர் வரலன்னு. யாராவது ஒருத்தங்க எழும்பணுங்க. ஞாயிற்றுக்கிழமை செய்தியை முடிச்சுட்டு கேட்ட செய்தியை அப்படியே கேட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போய் உங்கள் வேலையை பார்க்குறீங்களே, இயேசுநாதருக்காக தொண்டுலாம் செய்ய மாட்டீங்களா? அவருக்காக ஒரு மணி நேரமோ ஒரு 2 மணி நேரமோ ஏதோ ஒரு கிராமத்திலேயே ஏதோ ஒரு ஊர்லேயே போய் கைப்பிரதிகளை கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவருக்காக இந்த நாளை பயன்படுத்த மாட்டீங்களா? யாராவது ஒருத்தவங்க சொந்தக்காரன் பத்திரிக்கை வச்சிருவான், வீட்டு விசேஷம், காது குத்து, மொட்டை அடிக்கிறது, கல்யாணம், ஏதாவது ஒரு பத்திரிக்கை வச்சிருவான். அவ்வளோதான். உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தவுடனே நீங்கள் என்னமோ பெரிய சாதனை பண்ண மாதிரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுவீங்க. அது வேறு இப்போ சர்வீஸ், ஃபஸ்ட்டு சர்வீஸு, செகண்ட் சர்வீஸு, தேர்ட் சர்வீஸுன உடனே அவங்களுக்கு அது ஒரு மாட்டமாக போச்சு.
அதான் ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு வந்துடுறேங்க, வந்துட்டு உங்கள் வீட்டில் உட்காந்து பிரியாணி தின்னுட்டு தூங்கிட்டு போகிறேங்க, அவ்வளோதான். ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, எல்லாவற்றுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டியது வரும். அல்லேலூயா. இதெல்லாம் எதை காட்டு தெரியுமா? ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை இருக்குது. ஆண்டவருக்காக நீ என்ன செய்ய போறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஏதோ உங்களை குற்றப்படுத்தணும்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கால வேளையில் ஆவியானவர் எபேசு சபைக்கு முன்பாக மட்டுமல்ல, நம்முடைய சபைக்கு முன்பாக இருந்து கொண்டு சொல்லுகிறார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்றார். சங்கீதம் 18:1 தாவீது சொல்லுகிறார், என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் என்ன கூறுவேன்? அன்பு கூறுவேன். கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேன்மை என்ன தெரியுமாங்க? நான் கர்த்தரில் அன்பு கூறுவதும் கர்த்தர் என்னில் அன்பு கூறுவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேன்மை. அவர் என்னிடத்தில் அன்பு கூறாமல் இருப்பாரானால் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேன்மை அல்ல. எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேன்மை ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேன்மை நான் கர்த்தரில் அன்பு கூறுவதும் கர்த்தர் என்னிடத்தில் அன்பு கூறுவதும் தான் ஆவிக்குரிய மேன்மை. எத்தனை பேர் தைரியமா நீங்கள் சொல்ல முடியும்? கிறிஸ்து என்னில் அன்பு கூறுகிறார், நான் கிறிஸ்துவில் அன்பு கூறுகிறேன் வார்த்தையா சொல்லிட்டு போறதில்ல, ப்ரூஃப் பண்ணணும். சொல்லிட்டு தாவீது சொல்றாரு, நான் அன்பு கூறுவேன்னு தன்னை குறித்து அவர் சொல்லிவிட்டு மற்றவர்களுக்கு சொல்லுகிறார். சங்கீதம் 31:23 சொல்றாரு, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரில் என்ன கூறுங்கள்? அன்பு கூறுங்கள். நான் அன்பு கூறுற மாதிரி நீங்களும் என்ன கூறுங்க? அன்பு கூறுங்க. யோவான் 15:9 சொல்லுது, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் எப்படி இருக்கிறேன்? அன்பா இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். விட்டுட்டு போயிடாதீங்க. கர்த்தருடைய வருகை பரியந்தமும் அந்த அன்பிலே நம்ம என்ன செய்யணும்? நிலைச்சிருக்கணும். ஏசாயா 63:9 சொல்லுது, அவருடைய எல்லா நெருக்கத்தில் அவர் என்னப்பட்டாராம்? நெருக்கப்பட்டாராம். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அன்பின் நிமித்தம் உன்னை சுமந்தார், பரிதாபத்தின் நிமித்தம் உன்னை சுமந்தார், உன்னை மீட்டு கொண்டார், உனக்காக அவரும் நெருக்கப்பட்டார். அந்த இயேசுவை நீங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படின்னு பாருங்க. இயேசுவின் அன்பு அகாப்பே என்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்படுது. அகாப்பே. இயேசு நம்மிடத்தில் காண்பித்த அன்பு என்ன அன்புங்க? அகாப்பே, தியாகமான அன்பு, கைமாறு கருதாத அன்பு, சத்துருக்களையும் நேசிக்கிற அன்பு, ஜீவனை கொடுக்கிற ஒரு அன்பு. ஒரு முறை ஒரு சகோதரன் தன் வாழ்க்கையிலே வர போராட்டம், பிரச்சனை, கஷ்டத்தெல்லாம் சொல்லி முணுமுணுத்து பேசிக்கிட்டு இருந்தான். நான் பாஸ்டர் ஒரே கஷ்டமாக இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஒரு சலிப்பாக பேசுகிறான். ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆண்டவரை தேடுறவன் தான். தன்னுடைய போராட்டங்களை, தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தான். அவன் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அந்த வாலிபன் என்னிடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கிறான். சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆவியானவர் என் உள்ளத்தில் அவனை குறித்து பேசுகிறார். அவன் பேசிக்கிட்டே இருக்கிறான். ஒரு வாலிபன்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறான். அவனுடைய போராட்டம், கஷ்டம், பிரச்சனையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அந்த நேரத்தில் அந்த 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 சகோதரனை குறித்து, அந்த மனிதனை குறித்து ஆவியானவர் எனக்குள்ளே குறுக்கிடுறாரு. ஆவியானவர் எனக்குள்ளே சொல்கிறாரு, அவனுக்கு நான் எவ்வளவோ நன்மையை செஞ்சேன், அவன் இடத்துல அன்பா இல்லை, என் சமூகத்தில் அவன் நேரம் செலவழிக்கிறதே இல்லை, என் மேலே அவன் அன்பாவே இல்லை, அவன் என்னிடத்துல நேரம் எடுத்து செலவிட்டு என் சமூகத்தில் உட்கார்றதே இல்லை.
அவன் சொல்லிகிட்டு இருக்கிறான், என்னங்க ஆனால் ஜோமன்னா அது நடக்கலை, இது நடக்கலை, போராட்டம் கஷ்டம்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், அவன் வந்து என் மேலே அன்பு வைக்கல, என்னோட நேரம் எடுக்கலை, என் சமூகத்தில் அவன் உட்காரலன்ற மாதிரி அவனை குறித்து என்கிட்ட சொல்கிறாரு. நான் உடனே, தம்பி நிறுத்து, இவ்வளோ முறுமுறுத்து பேசுறியே, இவ்வளோ சொல்கிறியே, நீ ஆதியில் கொண்டு வந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் ஆண்டவர் குறை இருக்கு. நீ ஆண்டவர் நேசிக்கிறியா? நேசிக்கிறதின் அடையாளம் உன்ட்ட என்ன தம்பி இருக்கு? நான் திரும்ப பேசின பொழுது அவன் கண்ணில் இந்த தாரத்தாரியாக கண்ணீர் வடிஞ்சது. முழங்கால் படியிட்டான். தன் போராட்டம் பிரச்சனைகளை எல்லாம் நிறுத்தினான். அவன் தலையில் கை வைத்து ஜெபிக்கும் போது அவன் ஆவியில் நிறைந்து சொன்னான், இயேசுவே, இனி நான் உம்மை நேசிப்பேன், இனி நான் உம்மிடத்தில் அன்பு கூறுவேன், என் போராட்டங்களை குறித்த கஷ்டத்தை குறித்து நான் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன், இனி நான் மனதார உம்மை நேசிப்பேன், நேரம் எடுத்து ஜெபிப்பேன், வேதத்தை வாசிப்பேன், உமக்காக ஊழியம் செய்வேன் என்று அந்த வாலிபன் சொன்னான். இன்றைக்கு இந்த காலவெளியில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஒரு சின்ன குழந்தை ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு, இந்த பொம்பளை பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா பொம்மையை தலைவாரம், அதுக்கு பவுட்ரு போடும், அதுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு விடும், இல்லை அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு பொண்ணு அப்படித்தான், ஒரு சின்ன பிள்ளை பவுட்ரு போட்டு தலைவாரி ட்ரெஸ் போட்டு அதை அழகுபடுத்திக்கிட்டே இருந்துச்சான் பொம்மை. கொஞ்சம் நேரத்தில் அந்த குழந்தை அழுதுச்சான். அம்மா வந்தாங்க, ஏய் என்ன நல்லா தானே விளையாடிட்டு இருக்கிற, என்ன அழுகுற நீ? அப்போ அந்த பிள்ளை சொன்னிச்சான், இந்த பொம்மைக்கு நான் தலை வாடுறேன், பவுட்ரு போடுறேன், ட்ரெஸ்ஸு போடுறேன், முத்தம் கொடுக்குறேன், கட்டி பிடிக்கிறேன், ஆனால் இது ஒரு நாள் என்னை முத்தம் கொடுக்கவே இல்லை, என்னை கட்டி பிடிக்கவே இல்லை, என் மேலே அன்பு செலுத்தவே இல்லைன்னு சொன்னிச்சான். ஒருவேளை அது நகைப்புக்குரிய வார்த்தையாக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் அப்படித்தான் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் எவ்வளவோ உனக்கு செய்கிறேன், ஒவ்வொரு நாளும் உன்னை காப்பாற்றுறேன், உனக்கு தெரியாமலே உனக்கு அற்புதம் செய்கிறேன், உனக்கு தெரியாமலே உன் வழியெல்லாம் உன்னை காக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆபத்துகளெல்லாம் உன்னை தூக்கி எடுத்திருக்கிறேன், உனக்கு எவ்வளவோ காரியத்தெல்லாம் செய்கிறேன். மைனர், என் மேலே உனக்கு அன்பே இல்லையே, ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. பாடுவீங்களா? ஆண்டவர்கிட்ட ஜெபமா சொல்லுங்க, ஒரு தீர்மானம் எடுத்து சொல்லுங்க. ஆமென். நல்ல சத்தம். உம்மை முழு உள்ளத்தோடு சகபதரபா அன்பு கூறுவே, ஆராதனை எல்லா கைகளை தட்டி வாயை திறந்து பாடுங்க. ஆண்டவர் கேட்க சொல்லுங்க. ஆராதனை சபதரபதரபா பாபா பாபா. என்னை கண்டீரே, என்ன கண்டீரே, எல்ரோயி என்னை கண்டீரே, நன்றியை என்னை கண்டீரே, நன்றியை சோத்ரோ, என்னை கண்டீரே, நன்றியா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழுமல். நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடணும், கைதட்டி கண்களை மூடுங்க, கைகளை தட்டி. ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவே இன்னும். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். சத்தத்தை உயர்த்துங்க, வாயை திறந்து பாடுங்க தம்பி. இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ள. உங்களுடைய தலையை அண்ணார்ந்து பார்த்து பாடுங்க.
வானத்துக்கு நேரம் உங்க தலையை நிமிர்த்துங்க. அன்பு தலையை தாழ்த்தாதீங்க, உயர்த்துங்க. ஆராதனை ஃபயர், ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவே. க்ளோரி இன்னும் அதிக அன்பு கூறுவே, இன்னும் ஆர்வமாய் அன்பு. I love you Jesus, I love you. இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. வாயை திறந்து ஆராதனை 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 க்ளோரி, ஆராதனை 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 அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் எபேசு சபை சாதாரண சபை இல்லை. அந்த சபை ஆண்டவருக்காக கிரியை செய்யுது, ஆண்டவருக்காக பிரயாசப்படுது, ஆண்டவருக்காக சகிக்குது, ஆண்டவருக்காக ஊழியம் செய்துதான். அந்த சபை ஆண்டவர் பாராட்டுற நல்ல காரியம்லாம் இருக்கு. அந்த சபையை பார்த்தே சொல்றாரு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன செஞ்சிட்டேன், விட்டுட்டேன்னு உன் பேரில் எனக்கு குறை இருக்குன்னு அந்த சபையை பார்த்தே சொல்கிறாரு. நம்மளை பார்த்து என்ன சொல்வார்? நான் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஆராய்ச்சிட்டு அதோட வீட்டுக்கு போயிடுவீங்க. அதான் செய்ய போகிறீங்க. பாட்டு பாடும்போது நாங்கள் பாட்டு பாடுறோம், உற்சாகப்படுத்துகிற நேரத்தில் நல்ல ஆவியில் நிறைந்து பாடுறது, ஒரு மாற்றமும் இல்லாமல் தானே இருக்க போகிறோம். அப்படி தானே? நான் சொன்ன இந்த வருஷத்தில் ஒரு 5 பேரை உங்கள் லிஸ்ட்டில் எழுதி வச்சு அதுக்காக முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னேன். எத்தனை பேர் பண்ணுறீங்க? இதெல்லாம் ஆண்டவர் மேலே உள்ள அன்பு உள்ளவங்க செய்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் மேலே அன்பு இருக்குது, ஆதி அன்பு. அவர் சொல்கிறார் ஆதி அன்பு. இன்றைக்கி ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன். ஆதி அன்பு உள்ளவர்களுடைய எப்படி இருப்பாங்க? ஆதி அன்பு உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? ஒரு பாயிண்ட்டு, தேவன் மேலே அன்பாக இருக்கிறவங்களுடைய கிரியை என்ன? ஆண்டவர் மேலே அன்பு கூறுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னார். நிறைய லிஸ்ட் எடுக்கலாம். இன்னைக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன். ஆண்டவர் இந்த சபையை பார்த்து சொல்கிறாரு, முன்னாடி என் மேலே நீ அன்பு வச்ச மாதிரி இப்போ என் மேலே அன்பு வைக்கலன்றார். அப்போ அந்த அன்பு ஆண்டவர் மேலே நம்ம வைத்திருந்தால் நம்ம என்ன செய்வோம்? பைபிள் சொல்லுகிறது, வசனத்தினாலும் நாவினாலும் அன்பு கூறதல்ல, உண்மையினாலும் கிரியையினாலும் அன்பு கூறணும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்கள், வசனத்தினாலும் நாவினாலும் நாங்கள் அன்பு கூறக்கூடாது, உண்மையினாலும் கிரியினாலும் அன்பு கூற வேண்டும். நான் வசனம் பேசுகிறேன், நீங்கள் வசனம் கேட்குறீங்க. ஆண்டவர் இப்படி சொல்கிறாருன்னு சும்மா வசனத்தை மட்டும் சொல்லிவிட்டு கிரியை இல்லைன்னா என்ன? அல்ல, ஆண்டவர் சொன்னார், நாவினாலும் வசனத்தினாலும் அல்ல, உண்மையினாலும் கிரியினாலும் அன்பு. அல்லேலூயா. யாத்திராகமம் 20:6 சொல்லுது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோன்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் மேல அன்பு கூறுறவங்க அவருடைய கற்பனைகளை கை கொள்வார்கள். இதானே? அவருடைய கற்பனைகளை கை கொள்வார்கள். லூக்கா 10:27 ஆண்டவர் ஒரு வாலிபனை பார்த்து சொன்னார். சோத்திருக்கிறோம். லூக்கா 10:27 கர்த்தர் கொடுத்த 10 கட்டளையின் பிரதான கட்டளை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும்
உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் என்ன கூறுவாயாக. கட்டளை. யோவான் 15:10 சொல்லுது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு என்னுடைய அன்பில் என்ன செய்யுங்க, நிலைத்திருங்கள். என் அன்பில் நிலைச்சிருங்க. அன்றைக்கு நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று விரும்பி வந்த ஒருவனை பார்த்து மார்க் 10:21 சொல்றாரு, இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திற்கு கொடு, பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வா அப்படின்னு அவர் ஒரு கற்பனையை சொல்றார், அவருடைய வார்த்தையை சொல்றார். மார்க் 10:22 சொல்லுது, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியா இந்த வார்த்தையை கேட்டு, என்னங்க, இந்த வார்த்தையை கேட்டு அதற்கு கை கொள்ள மனசில்லாமல், அதற்கு கீழ்ப்படிய மனதில்லாமல் அவன் மனமடிந்து துக்கத்தோடு ஆண்டவரை விட்டு என்ன செஞ்சிட்டான், போயிட்டான். நிறைய பேர் பிரசங்கத்தில் அப்படித்தான் பிரசங்கம் கேட்குறாங்க, சில வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க. பாஸ்டர் என்ன அறிவிப்பு வேணாலும் சொல்லட்டும், என்னை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. நான் அப்படித்தான். அவர் என்ன உபதேசத்தை வேணாலும் சொல்லட்டும், என்ன கற்பனைகளை குறித்து பிரசங்கம் பண்ணட்டும், நான் செய்ய மாட்டேன். நிறைய பேர் நான் சொல்கிறேன், ஆனாம்பட்ட இயேசு சொன்னதையே அந்த வார்த்தையை விட்டுட்டு ஒருத்தன் போயிட்டான், நான்லாம் ஒரு ஆளா? ஆனால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. அதான் அது ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆண்டவற்றெல்லாம் வந்தான், முழங்கால் படியிடுறான், நித்திய ஜீவன் என்ற வார்த்தையெல்லாம் சொல்கிறான். ஆனால் அவருடைய வார்த்தைகளை அவனால் என்ன செய்ய முடியல, கை கொள்ள முடியல. நிறைய பேர் தங்களுக்கு இஷ்டமான விதத்தில் ஊழியர்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நித்திய ஜீவனை பெறணுமா, பரலோகத்துக்கு வரணுமா, ஆண்டவருக்காக இப்படிலாம் செய்யணும் விரும்புறியா, அப்படின்னு நான் சொல்கிறத செய் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்றதுக்கு அவனுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. 119 சங்கீதம் 6 சொல்லுது, நான் உம்முடைய கற்பனைகளை கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போகிறதில்ல. கற்பனைகளை கண்ணோக்கணும். கற்பனைகள்னா என்ன? கர்த்தருடைய வசனங்கள், அதான் கற்பனைன்னு இங்கே இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் சொன்னார், நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். பிரசங்கத்தை எல்லாரும் கேட்கலாம், ஆனால் எத்தனை பேர் அந்த பிரசங்கத்தை கீழ்ப்படுகிறோம், அந்த பிரசங்கத்தை எத்தனை பேர் கை கொள்ள பார்க்குறோம், அதான விஷயம். கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படினோம். கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டது? கர்த்தருடைய வசனம் வெளிச்சத்தை உனக்கு கொடுக்கக்கூடியது. கர்த்தருடைய வசனத்தில் என்ன இருக்குங்க? வெளிச்சம். 119 சங்கீதம் 105 சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வசனம் தீபமாக இருக்குது, கர்த்தருடைய வசனம் வெளிச்சமாக இருக்குது. தீபம்னா கொஞ்ச தூரம் அந்த அந்த ஒளி தெரியும், ஒரு லிமிட்டு. ஆனால் வெளிச்சம் ரொம்ப லாங்காக இருக்கும். அப்படின்னா கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டதுன்னா, சோத்திரிக்கணும், நாளைக்கு நான் என்ன செய்யணும், அடுத்த நிமிஷம் நான் என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு அங்கே ஒரு தீபமாக அது எனக்கு இருக்கிறது மட்டுமல்ல, ஆண்டோடைய வசனம் என் பாதைக்கே என்னவாகவும் இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும், ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் எங்கே போகணும், அடுத்த ஆண்டு நான் என்ன செய்யணும் என்று எனக்கு பாதையை காட்டுகிற வெளிச்சமாய் வசனம் இருக்கு. அந்த வசனத்திற்கு நான் கை கொள்ளணும். வசனத்தை கை கொள்ள உனக்கு வெளிச்சம் இல்லை, உன் குடும்பத்தில் வெளிச்சம் இல்லை,
உன் குடும்பம் இருண்டு போகும். பிரதர், சிஸ்டர், கற்பனை என்பது வசனம். அந்த வசனத்தின் ஆசீர்வாதம் தீபமாயும் வெளிச்சமாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் யோபு சொன்னார், அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனே. அப்படியானால் பாருங்க, தீபம் வெளிச்சம். யோபு சொல்றார் பாருங்க, யோபு 29 அதிகாரம் 4 வசனம் 5 வசனம் நினைக்கிறேன். அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை என்ன செய்தேன்? கடந்து போனேன். கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ள கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய உன் வீட்டில் ஒரு தீபம் எரியும். உன் வீட்டில் வெளிச்சம் பிரகாசிக்கும். சங்கார தூதர் உள்ள வர முடியாது, தீமை உள்ள வர முடியாது, நாசம் உள்ள வர முடியாது, வேதனை உள்ள வர முடியாது, விபத்துகள் உள்ள வர முடியாது. தீபமும் வெளிச்சமும் உன் வாழ்க்கையில கர்த்தருடைய வசனத்தை கை கொள்றதுனால தான். ஆமென்னு சொல்லுங்க. ஒரு கிராமத்தில் ஒரு செல்வந்தர் இருந்தாராம், கிறிஸ்தவர் தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் திடீர்னு பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, பிஸ்னஸில் ஒரு தொய்வு, கஷ்டம், பிரச்சனை இதெல்லாம் வந்துச்சான். அவர் ரொம்ப சோர்ந்து போயிருந்தாராம். ஆனால் அந்த செல்வந்தருடைய மகன் கர்த்தருடைய வேதத்தை படிச்சுக்கிட்டு இருந்தாராம். அந்த பணக்காரன் அப்பா அந்த செல்வந்தன் பையனை திட்டானா. ஏற்கனவே பிரச்சனை இருக்குது, இதில் வேற பைபிள் ஒரு கேடா. இந்த பைபிள்னால என்ன நமக்கு வந்துச்சு, இதை வேற படிச்சுட்டு இருக்கிறேன்னு ரொம்ப முறுமுறுப்பாக பேசினாராம். ஆனால் அந்த வாலிப தம்பி கர்த்தருடைய வசனத்தை விடவே இல்லை. பிரச்சனை நடுவில், போராட்டத்தின் நடுவில் அந்த வசனத்தை படிக்கிறதிலே கவனமாக இருந்தான். அந்த வசனத்தை அவன் படிக்க அந்த குடும்பத்தில் ஒரு தீபம், ஒரு வெளிச்சம் வர, பிரச்சனைகள் எல்லாம் மாறி போச்சான். அதனுடைய பிற்பாடு அந்த செல்வந்தர் சொன்னார், என் வாழ்க்கையில் எவ்வளோ நஷ்டம் பிரச்சனை வந்துச்சு, நான் கூட கர்த்தருடைய வசனத்தை புறந்தல்ல பார்த்தேன், ஆனால் என் பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை பிடித்து கொண்டதுனால என் குடும்பத்தில் ஒரு வெளிச்சம், என் குடும்பத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் மாறி போச்சு. கர்த்தருடைய வசனம் ஹல்லேலூயா என் வாழ்க்கையில் நன்மை செய்ததுன்னு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பைபிள் சொல்லுகிறது, என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு நான் இரக்கம் செய்வேன். என்னில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு நான் என்ன செய்வேன்? இரக்கம் செய்வேன். அப்படின்னு அந்த வசனம் என்ன? அது வெளிச்சம். ரெண்டாவது சொல்றேன், கர்த்தருடைய வசனம் பட்டயம். பட்டயம், கர்த்தருடைய வசனம் பட்டயம், அதான் கற்பனை. இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பட்டயம். ஏன்னா எபேசியர் 6:17 சொல்லுகிறது, தேவனுடைய வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வேர்டை கவனிங்க. தேவனுடைய வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை என்ன செய்யுங்க? எடுத்துக்கொள்ளுங்க. அஃபென்சிவ் ஆமர், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில் சோத்திர டிஃபென்ஸ் ஆமர்னு இருக்கு, அஃபென்ஸ் ஆமர்னு இருக்கு. தடுக்கும் ஆயுதம், தாக்கும் ஆயுதம். தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனமாகிய பட்டயம் தடுக்கும் ஆயுதம் அல்ல, சாத்தானை தாக்குகிற ஒரு ஆயுதம். பைபிள் சொல்லுகிறது, இந்த வேத வசனமாகிய பட்டயத்தை எடுத்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்குற பிரசங்கத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, பைபிள் வாசிக்கும் போது அந்த வார்த்தைகளை நாவிலே உச்சரிக்கணும், அந்த வார்த்தையை அனௌன்ஸ் பண்ணணும், அந்த வார்த்தையை உறக்க சொல்றது தான் அந்த ஆவியின் பட்டயத்தை எடுப்பது. அல்லேலூயா. சும்மா பிரசங்கத்தை கேட்டோட வீட்டுக்கு போகிறது இல்லை, அந்த பிரசங்கத்தை உள்வாங்கணும், அந்த வாயில் அவங்க நாவல வரணும். அந்த வார்த்தையின் படியே செய்வீராக, இந்த வார்த்தையின்படி எனக்கு நடப்பதாக. அந்த வார்த்தையை எடுக்கத்தான் அந்த வார்த்தை உங்களுக்காக யுத்தம் செய்யும்.
எபிரேயர் 4:12 எபிரேயர் 4:12 சொல்லுது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் உயிர் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளை வகையறுக்கிறதாயிருக்கிறது. என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு ஒன்று இருக்குல்ல, அந்த கற்பனைக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த வசனம்தான் கற்பனை, அது பட்டயத்துக்கு ஒப்பானது. உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள், உனக்கு விரோதமாக எழும்புகிற பிரச்சனைகளை வெட்டி வீழ்த்துகிற ஆயுதமே கர்த்தருடைய வசனமாகிய பட்டயம். உங்க வீட்டில் நீ 108 பைபிள் வச்சிரு, மாதா குடத்தில் கூட பைபிளை தூக்கி வை, ஒன்றும் நடக்க போகிறதில்ல. வசனம் எப்போ உனக்கு கிரியை செய்யும் தெரியுமா? அந்த வசனத்தை உன் வாயில கொண்டு வந்து உன் இருதயத்தில் விசுவாசித்து அந்த வாயினால் அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது, அந்த வாயினால் வார்த்தைகளை அறிக்கை பண்ணும் பொழுது, அந்த வசனத்தை விசுவாசத்தோடு சொல்லும் போது, அது ஆவியின் பட்டயமாய் உனக்கு விரோதமாய் எழும்புகிற மற்ற எல்லா பிசாசின் ஆயுதங்களை அடித்து நொறுக்கும். அல்லேலூயா. அதான் வெளிப்படுத்தல் 1:16 சொல்லுது, அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. பார்த்தீங்களா? வாயிலிருந்து புறப்படணும் பட்டயம். வெளிப்படுத்தல் 19:15 சொல்லுகிறது, புறஜாதிகளை வெட்டும்படி அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. வெளிப்படுத்தல் 19:13 சொல்லுகிறது, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை புறப்படுது அவங்க வாயிலிருந்து. கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ, என்னில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்றது. ஒரு நாள் இயேசு 40 நாள் உபவாசம் எடுத்து முடித்தார். சோதனைக்கான இடத்தில் வந்தான். அவர் பசியாக இருக்கிறதை கண்டு அவன் சொன்னான், இந்த கல்லுகளை என்ன செய்யும்? அப்பமாக்கி சாப்பிடும் என்று சொன்னான். இயேசு வாயின் பட்டயத்தினால் அவனோடு யுத்தம் பண்ணினார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பார் என்று எழுதியிருக்கிறதே. மத்தேயு 4:3-4 அந்த வசனத்தில் அந்த வார்த்தையை சொல்கிறார். அடுத்தது சொன்னான், அவரை உயர்ந்த மலைகளின் மேல் கொண்டு போய் இயேசுவை பார்த்து சொன்னான், தாழ குதியும் உம்மை தூதர்கள் என்ன செய்வார்கள்? தாங்கிக் கொள்வார்கள் என்று வசனத்தில் இருக்கிறதே என்று சொன்னான். இயேசு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யாதிருப்பாயாக, பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன. இதுதான் அந்த வேர்டை நாவல் எடுத்து சமயத்துக்கேற்ற விதமாக அதை அறிவிக்கிறது. அதான் பட்டயம். 3வது பிசாசு சொன்னான், இந்த உலகமெல்லாம் என் கையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீர் என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் நான் உமக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன்னு சொல்லுகிறது. உடனே ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகி கர்த்தரை மாத்திரம் பணிந்து கொள்வாயாக என்று என்ன செய்திருக்கிறது? எழுதியிருக்கிறது. வேற ஒன்றை என்ன செய்யக்கூடாது? பணிந்து கொள்ளக்கூடாது என்று பைபிள் சொல்லுகிறதுன்னு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு சோத்திரம் மத்தேயு 4:10 சொன்னார், அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னான். பாருங்க, சாத்தான் அவரை விட்டு போனான். கைதட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், சாத்தான் எங்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டுமானால், எங்கள் எல்லையை விட்டு அவன் வெளியேற வேண்டுமானால், என் பலத்தை வைத்து அல்ல, என் சாமர்த்தியம் அல்ல, என் பராக்கிரமம் அல்ல, வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை என் நாவிலே எடுத்து அதை நான் அறிவிக்கும் வேளையில் எந்த சத்துருவோ, எந்த பேயோ, எந்த பிசாசோ அவன் ஓடி போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென்.
நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. நாமம் சொன்னால் போதும் பேய்கள் பெயரால் கை நீட்டினால் சகதரவோ பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறுபடியும் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. நாமம் நல்ல கையை தட்டி பேய்கள் ஓடுதையா. பேரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. பெயரால் கை நீட்டினா நோய்கள் கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. சொல்லுங்க கௌரி. நாமம் சத்தரபா பேய்கள் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே. மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. நம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. நம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆண்டவர் மேல அன்பு கூறவருடைய அடையாளம் என்ன? அவர்கள் கற்பனைகளை என்ன செய்வாங்க? கை கொள்வாங்க. கற்பனையை கை கொள்றவங்களுக்கு ஆண்டவர் வெளிச்சம் கொடுக்கிறாரு. கற்பனையை கை கொள்ளுகிறவர்களுக்கு அது வசனம் பட்டயமாக மாறி சோத்திரம் அது யுத்தத்தை நடத்துது. ஒரு விசுவாசி பட்டயம் இல்லாமல் எங்கே போனால் சாத்தான் ஊதி தள்ளிடுவான். உன்னை கர்த்தருடைய வசனமாகிய பட்டயத்தை வச்சிருக்கியா? அந்த வசனத்தை சொல்ல உனக்கு எப்போ யோக்கியம் உண்டு தெரியுமா? அதை கை கொள்ளும் பொழுதுதான் அந்த வசனம் உன் வாழ்க்கையில் கிரியை செய்யும். கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளத அந்த வசனம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஏன்னா வசனத்தை கேட்கறது மட்டுமல்ல, அதன்படி நீங்கள் செய்தால் உங்களுக்கு வெளிச்சம், செய்தால் அது உங்களுக்காக யுத்தம் பண்ணும். இந்த வசனம் மூணாவது, உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற தீங்குகளை எல்லாம் அது மேற்கொள்ளும். தீமைகளை, தீங்குகளை, உங்கள் வாழ்க்கைக்குள்ள வரப்பாக்கிற எல்லா தீங்குகளை மடங்கடிப்பதே கர்த்தருடைய வசனம்தான். அதான் கற்பனை. இந்த கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அது தீமைகளை மேற்கொள்ளும். பைபிள் சொல்லுகிறது, கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் தான் உத்தமமும் ஆண்டவருக்கு பிரியமுமா இருக்குது. பைபிள் சொல்லுது, பிரசங்கி 8:5 சொல்லுது, கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். இந்த வேர்டை நல்லா கொஞ்சம் கவனிங்க. கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் என்ன செய்ய மாட்டான்? அறிய கூட மாட்டான். அவனுக்கு அந்த தீங்கை பற்றியே தெரியாது. ஏன்னா அவன் கற்பனையை கை கொள்கிறான். ஆண்டவற்றில் அன்பு கூறுறான். அன்பு கூறுறதுனால கற்பனையை கை கொள்கிறான். கற்பனையை கை கொள்றதுனால அவனுக்கு தீங்கு இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்ளும் போது தீமை செய்யும் சத்துவங்கள் தோற்கடிக்கப்படுகிறது. அதான் கர்த்தருடைய வசனம், the word of God, பவர். அதுதான். உதாரணமாக நாங்கள் எசேக்கியாவை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வரேன். எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் 2 பெரிய தீமை வெவ்வேறு காலகட்டத்தில் வந்தது.
ஆனால் அந்த தீமை எசேக்கியாவை ஒன்றும் செய்யவில்லை. காரணம், எசேக்கியா கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டான். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை பாருங்க. 6வது வசனம், அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேவுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அதான் எசேக்கியா கை கொண்டு நடந்தான். 7வது வசனம், ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு என்ன உண்டாயிற்று? அனுகூலம் உண்டாயிற்று. அவன் போகிற இடத்துல அனுகூலம் உண்டாகுது. காரணம், எசேக்கியா சும்மா சாதாரண ஆள் இல்லை, கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகள் என்ன செய்கிறாருங்க? கை கொள்கிறார். கை கொள்கிற அவருக்கு ஒரு நாள் ஒரு தீமை வருது. என்ன தீமை? ஏசாயா ஒரு நாள் வீட்டுக்கு வந்து சொல்கிறாரு, உன் வீட்டு காரியத்தை என்னப்படுத்தும்? ஒழுங்குபடுத்தும். நீர் மரிக்கப் போகிறீர், இந்த பிளவ வியாதி சுகமாகாது, நீங்கள் மரித்து போகிறீங்க. இந்த வார்த்தை எப்போ தெரியுமா அவருக்கு வருது? அவர் ராஜாவாகும் போது 25 வயது. நல்ல கவனிங்க, ராஜாவாகும் போது என்ன வயசுங்க? 25 வயசு. அவருடைய 39வது வயதில் இந்த சம்பவம் நடக்குது. 39 வயசில் அவன் சாக போகிறான்ற செய்தி வருது. தீமை தானே அது. 25 வயதில் ராஜாவானான், 39 வயதில் அவனுக்கு மரணம் நேரிடப் போகிறதான ஒரு தீங்கு வருகிறது. அவனுக்கு திருமணம் ஆகியிருந்ததானால் ஒரு குழந்தை கூட இல்லை, நிரபானியாக நிற்கிறான், என்ன செய்யறதுனே புரியல. ஆனால் அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக மன உத்தமமாக இருந்தனே, உங்கள் கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறேனே ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் முன்னாடி போய் நின்னா, பைபிள் தீங்கு வர பார்த்தது. ஆனால் இவன் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிற அந்த அனுபவம், அந்த தீங்கு அவனை தொடவில்லை. கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விசுவாசி ஒன்று புரிஞ்சுக்கணும், எப்பொழுதும் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்றதுல கவனமாக இருக்கணும். பிரசங்கத்தை கேட்கணும், குறிப்பெடுக்கணும். கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதற்கும் ஒப்பு கொடுக்கறதுக்கும் நீங்கள் அடிக்கடி அதை குறித்து, ஆண்டவரே இந்த வசனத்தை கீழ்ப்படிய, இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க எனக்கு கிருபை தாங்க, பலம் தாங்கன்னு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிவதிலே கவனமாக இருந்தீங்கன்னா, ஒருவேளை தீங்கு வந்தாலும் கர்த்தர் கேட்ட போடுவார். ஆமென்னு சொல்லுங்க. உங்களை தொடாது. அதை குறித்து நீங்கள் 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1 7 வரைக்கும் நீங்கள் குறித்து கொள்ளலாம். ஒரு தீங்கு வந்துச்சு. கற்பனை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். அப்புறம் ஒரு நாள் இன்னொரு தீங்கு வந்துச்சு. எசேக்கியா அரசாட்சி செய்து கொண்டிருந்த நாட்களில் சனகரிப் என்கிற அசீரிய ராஜா எழும்பி வந்தான். அவனுடைய யுத்தத்தை முன்னி நடத்துகிற ரப்சாக்கே என்கிறவன் எழும்பி வந்தான். அந்த சனகரிப் என்கிறவன் எசேக்கியாவை பரிகசித்து, நிந்தித்து, அவமானப்படுத்தி, அவெல்லாம் ஒரு ராஜாவா? அவெல்லாம் என் கூட யுத்தம் பண்ணுறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்குதா? யோக்கியம் இருக்குதா? அவன் சொல்கிறான், நான் 2000 குதிரையை உனக்கு வேணாலும் கொடுக்குறேன், அந்த 2000 குதிரையை நடத்துறதுக்கு முதல்ல உன்ட்ட வீரம் இருக்கிறானாடா? முதல்ல உன்ட்ட யூஸ்லெஸ் ஃபெலோ, நீலாம் ஒரு ஆளாடா எனக்கு? அப்படி இப்படின்னு கண்ணா முன்னான்னு நிந்தித்து, அவமதித்து, அவமானப்படுத்தி பேசி, நான் யுத்தத்துக்கு வரப்போகிறேன், நீ என்ன பண்ண போகிற? தோல்வியை ஒப்புக்கோ, என்னை எதிர்க்க உனக்கு ஒரு திராணியும் கிடையாது, நீ யார் நீ என்கிறது போல என்னென்னலாம் பேச முடியுமோ வேதனைப்படுத்தி பேசினான். சில நேரம் நம்முடைய லைஃப் அப்படி வருது. சில நேரம் அவமானப்படுற சூழ்நிலை வருது, வெக்கப்படுற சூழ்நிலை வருது, தலகுனிகிற சூழ்நிலை வருது. 4 பேர், இவனா ஒரு ஆளா, இவன் குடும்பம்லாம் ஒரு குடும்பமா, இவன் பிள்ளைங்களாம் ஒரு பிள்ளையா, எங்களுக்கு முன்னாடி இவனா ஒரு ஆளான்ற மாதிரி, அப்படி மாதிரியான சில நேரங்களில் சூழ்நிலைகள் திரண்டு வர மாதிரி வரும். ஆனால் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள்,
கையை தட்டி கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள். அல்லேலூயா. இதை குறித்து நீங்கள் 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 22 37 வரைக்கும் வாசி பாருங்க. அப்படின்னு அப்படிலாம் வந்துச்சு. ஆனால் அவன் ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து அழுதான். எசேக்கியா ஒரே ராத்திரில் ஒரு தூதனை அனுப்புனார். தோத்திரம், ஒரே தூதன். அவன் சொன்னா, உன்கிட்ட வீரர்கள் இருக்கிறார்களா, யுத்தம் பண்ணுறதுக்கு உன்கிட்ட தகுதி இருக்குதான் என்னமோ சொன்னான். ஆண்டவர் ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசிரியாவின் பாளையத்தில் வந்து 1,80,000 பேரை அடித்து துவம்சம் பண்ணான். அல்லேலூயா. எதிராளிகள் எல்லாம் பட்டு போனார்கள். எந்த சனகரிப் சீறினானோ, எந்த ரப்சாக்கே குலுக்கினானோ, செத்த முகமாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். நீங்கள் அதை குறித்து 2 நாளாகமம் புஸ்தகம் 32:21 வாசி பார்த்தீங்கன்னா, அவன் செத்த முகமாய் வீட்டுக்கு போனான். எசேக்கியாவின் முகத்தை கர்த்தர் உயர்த்தினார். ஏன்னா அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு தீங்கும் வர முடியாது. அல்லேலூயா. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் புள்ளகாரனே, சனகரிப்புடைய பிள்ளையே சனகரிப்பை கொன்று போட்டதாக நான் வேதத்தில் வாசிக்கணும். கர்த்தருடைய வசனத்தை கை கொள்றவனுக்கு முன்னாடி எவனும் எதிர்த்து நிற்க முடியாது. அதான் கர்த்தருடைய வசனத்தின் பவர். கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிற உனக்கு தீங்கு வராது. கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. திரும்ப சொல்றேன், வசனத்தை கேட்குறவங்களுக்கு இல்லை பிரதர், கை கொள்றவங்களுக்கு. நான் பேசுறதெல்லாம் கை கொள்றதுக்கு தான் பேசுகிறேன். கை கொள்றவங்களுக்கு தான் வெளிச்சம். கை கொள்றவங்களுக்கு தான் அது வசனம் பட்டயமாக மாறி யுத்தம் பண்ணும். அதை கை கொள்றவங்களுக்கு தான் ஒரு தீங்கு என்ன செய்யாது. யார் கை கொள்வா? அன்பு கூறுறவங்க கை கொள்வாங்க. ஆதியில் இந்த அன்பை விட்டாயின்னு உன் பேரில் எனக்கு குறை இருக்குன்னு எபேசு சபை சொல்கிறாரு. அப்படின்னா அந்த சபை கர்த்தருடைய வசனத்தை கேட்குது. ஆனால் கர்த்தருடைய வசனத்தின்படி இந்த சபை என்ன செய்யலை, நடக்கலை. அதான் ஆதி அன்பை விட்டுருச்சு. நீங்கள் நிறைய நேரம் ஆரம்ப காலங்களில், ஐயோ ஆண்டோடைய வசனம் இப்படி சொல்லுது, நான் பேச மாட்டேன். ஆண்டோடைய வசனம் சொல்லுது, நான் இப்படி நடப்பேன். ஆண்டோடைய வசனம் சொல்லுது, ஆண்டோடைய வசனம் சொல்லுதுன்னு இருந்த ஆளே இப்போ எல்லாம் தெரியும் போ. என்னது எல்லாம் தெரியும் போ அப்படின்னா ஆதி அன்பு இப்போ இல்லைன்னு அர்த்தம். தேவப்பிள்ளையிலே வசனத்தை கைக்கொள். ஏசாயா 48:18 சொல்லுது, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதான நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு கிராமத்தில் ஏழை விசுவாசிகள்லாம் ஒரு ஆலயத்தை கட்டுறாங்க. ஆண்டவருடைய ஒரு ஆலயத்தை அற்பமோ சொற்பமோ கட்டுறாங்க. அந்த ஊரில் இருந்த ஒரு ரவுடி பையன், என்ன இங்கெல்லாம் ஆலயம் கட்டுறீங்க, அத்தை கட்டுறீங்க, பிச்சை எடுத்துருவேன், உங்களை கொளுத்திடுவேன், வெட்டிட்டு விடுவேன், என்ன செய்கிறேன் பாரு, அதை செய்கிறேன் பாருன்னு தோத்துறோம். ரொம்ப சீர்னானா. கடைசியில் பார்த்தா நைட்டு அவன் வீடு தீப்பற்றி எரிஞ்சிச்சான். அதோட வாயை மூடிக்கினானா அவன். தோத்துறோம். இந்த கர்த்தருடைய வசனத்தை கை கொள்றதும் அதன்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒருத்தன் எழும்புனான்னா அவன் என்ன சொல்கிறானோ அது அவனுக்கு திரும்பி நடக்குது பாருங்க. அதனால தான் அப்போஸ்தலர் 12:23-24 சொல்லுது, அவன் தேவ மகிமை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுபூத்து இறந்தான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவ வசனம் வளர்ந்து என்ன செய்தது, பெருகிற்று. ஹல்லேலூயா. 132:12 பாருங்க, வசனத்தை கவனிங்க. உன் குமாரர் என் உடன்படிக்கையும், கவனிக்கணும், நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால். உங்கள் ஃபேமிலிக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். உன் குமாரர் என் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரர் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்று கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் தவற மாட்டார்.
என் வசனத்துக்கு யார் கீழ்ப்படுறாங்களோ, கை கொள்றாங்களோ, அவங்க வீட்டை கர்த்தர் கட்டி எழுப்புவா. அல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். என்னில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு எத்தனை தலைமுறை இறக்க செய்வாராம்? என்னால் விளங்கிக்க முடியலங்க. ஆபிரகாம் காலத்திலிருந்து, ஆதாம் காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்து காலம் வரைக்குமே ஒரு 42 தலைமுறை வருது. எத்தனை தலைமுறைங்க சொல்லுங்க? இன்னும் ஆதாம் தலைமுறையிலிருந்து இப்போ இருக்கிற தலைமுறை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 100க்கு மேலே, ஒரு 150க்கு மேலே தாண்டுமான்னு கூட தெரில. ஆனால் அவருடைய அன்பு எத்தனை தலைமுறைக்கு இறக்க செய்யுமா? என்னால் அதை விளக்கவே முடியல. எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை இன்னும் அப்படிலாம் வரவே இல்லை. ஆனால் எத்தனை தலைமுறைக்கு அவர் இறக்க செய்கிறாராம்? அவருடைய அன்பை எவ்வளோ சொன்னாலும், எவ்வளோ போற்றினாலும் அதை விளக்கி சொல்லவே முடியாது. அவருடைய அன்பு அவ்வளவு இறக்கம். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, என் கற்பனைகளை என்னில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இறக்க செய்வேன். இதே வசனத்தை உபாகமம் 7:9 இப்படி சொல்லுகிறது, தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவனாய் இருப்பார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்கள் அன்பு கூறுங்க. ஆதி அன்புனா என்ன? அவருடைய கற்பனையை கை கொள்றது. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கை கொள்வோம். ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை. 1000 துன்பங்கள் வந்தாலும் நான் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, சோத்ரம். அடிமை வாலிபன் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவான்? வாலிபன் தனது வழிதனையே எதனால்? தேவனே உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதனால். தேவனே உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதனால். ஓ ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே. சத்தத்தை உயர்த்தி ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை. ஆண்டவரே சகதரபாபா. நான் நடப்பதற்கு பாதையை காட்டும் தீபமே உம் வசனம். நான் நடப்பதற்கு பாதையை காட்டும்
ஆண்டவரே ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. ஆமே தேவனே உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதபடி, தேவனே உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதபடி, உமது வாக்கை என் இருதயத்தில் பதித்து வைத்து உள்ளேன். உமது வாக்கை என் இருதயத்தில் பதித்து வைத்து உள்ளேன். ஆண்டவரே உம் பாதம் சிவா கபதரலபதுரபபா. ஓ ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி, வேதத்தில் உள்ள அதிசயம் நன்கு புரியும்படி, தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை. க்ளோரி க்ளோரி சொல்லுங்க. ஆண்டவரே உம் பாதம் அடிமை அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலோ நான் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சோத்ர 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 சோத்ர. ஆண்டவரே ஆண்டவரே உம் பாதம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சபை. இயேசு சபையை பார்த்து சொன்னார், நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுட்டேன்னு உன் பேர்ல எனக்கு குறை இருக்கு. ஆதி அன்புன்னு என்ன தெரியுமா? வசனத்தை கேட்கிற சபை இல்ல, கேட்ட வசனத்தை கை கொள்ற சபை தான் ஆதி அன்புல நிலைத்திருக்கிற சபை. நம்ம கர்த்தருடைய வசனத்தை எல்லாரும் கேட்குறாங்க தான், ஆனால் ஆண்டவர் அதில் மகிழல. கேட்குற வசனத்தை எத்தனை பேர் கை கொள்றாங்க, அதான் ஆதி அன்பு. அந்த ஆதி அன்பை கர்த்தர் நமக்கு கட்டளையிடும்படியாக, அந்த ஆதி அன்புக்கு நாம் திரும்புகிற சபையா இருக்கும்படியாக நம்ம எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, என் கற்பனைகளை என்னில் அன்பு கூர்ந்து என் கற்பனை கை கொள்றவங்க தான் அந்த ஆதி அன்பில் நிலைத்திருக்கிறது என்று எங்களோட திட்டமாக பேசுனீங்க. வசனத்தை கை கொள்ளும் போது அது உங்களுக்கு வெளிச்சமாய், வசனத்தை கை கொள்ளும் போது அது பட்டயமாய், வசனத்தை கை கொள்ளும் போது எந்த தீங்கும் தொடாதபடி காக்கிறதாக அந்த கற்பனை எங்களை மாற்றுதே. 1000 தலைமுறை முட்டை இறக்கம் செய்தே ஐயா. நாங்கள் உம்முடைய அன்பில் நாங்கள் நிலைச்சிருக்கணும்ப்பா. வசனம் கேட்டு போகக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை இப்படி வந்துச்சே, கர்த்தருடைய வார்த்தை இதை செய்ய சொல்லுதே, கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுதே என்று நாங்கள் அதற்கு பயந்து பயந்து அதன்படி நடக்க எனக்கு என் சபையார் உதவி செய்யுங்க. இந்த ஆதி அன்பை நீங்கள் கட்டளையிடுங்க. இந்த ஆதி அன்பை எங்களுக்குள்ள நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. என் சபை ஆதி அன்பில் நிலைத்திருக்கிற சபையாக என் சபையை மாற்றுங்க. தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுக்க இந்த வார்த்தைகள் பிள்ளைகளோடு உறவாடிக்கிட்டே இருக்கட்டும், பேசிக்கிட்டே இருக்கட்டும், உணர்த்திக்கிட்டே இருக்கட்டும்ப்பா. தொடர்ந்து உங்கள் நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். தாழ்த்து ஒப்பு கொடுக்குற கன மகிமை துதி சோத்திர எல்லாம் உமக்கே. இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு,
பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய மயக்கம், சிநேகம், வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் இன்னும் சதா நாட்கள் கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. சத்தமா சொல்லுங்க, மாரநாதா. சத்தமா 3 முறை, இயேசுவின் ரத்தம் ஜெயம். சபையார் எல்லாரும் சத்தமா ஒரே குரலா சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி, கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வால வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதி அன்பிலே நிலைத்திருக்கிறவளாய், வசனத்தை கை கொள்ளுகிறவளாய் கர்த்தருக்குள்ளாம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.